சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா சுப்பிரமணியத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 142வது வார்டு பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தனர். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி தீவிர சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றோடு 14வது நாளாக வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகள் கேட்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கே தொடங்குகிற இந்த வாக்காளர் சந்திக்கும் பணி என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த செயல்வீரர்களோடு மிக சிறப்பான வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் 6 மணிக்கு வருகிறோம் என்று சொன்னால் வாக்காளர்கள் அதற்கு முன்னாலே எழுந்து அவரவர்களுடைய வீட்டு வாயில்களில் கோலம் போட்டு எங்களை வரவேற்பது என்பது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதற்கான காரணம் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் பெற்றிருக்கிற பயன். அவர்கள் அதனால் இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற வகையில் காட்டுகிற ஆர்வம். இப்பொழுது இந்த அடையாற்றை பொறுத்தவரை அடையாறு ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அழகுபடுத்தும் பணிக்கு 1500 கோடி ரூபாய் அளவிலான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து ஒப்பந்தங்களும் விடப்பட்டது. இந்த நிலையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவர்களுக்கான வாழ்வாதாரம் என்பது இந்த பகுதியிலே இருக்கிற காரணத்தினால் இவர்கள் எல்லாம் அந்த செம்மஞ்சேரிக்கு சென்றால் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்கின்ற வகையில் தெரிவித்தவுடன் தாயுமானவர் தமிழகத்தின் முதல்வர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற வகையில் அவர் ஒருவர் கூட இங்கிருந்து மறுகுடியமர்வுக்கு அங்கே அனுப்பப்படாமல் சைதாப்பேட்டையிலேயே எங்கேயாவது அவர்களுக்கு ஒரு மாற்று குடியிருப்பை கட்டி மறுகுடியமர்வு செய்திட வேண்டும் என்று உத்தரவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.